துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த சாமிக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரு ஒரு யாராக இருக்கட்டும், ஒரு கட்டிக்கிட்ட கணவனாகட்டும், இல்லை கட்டிக்கிட்ட மனைவியாகட்டும், இல்லை பிறராகட்டும், தயவு செஞ்சு துரோகம் மட்டும் பண்ணாதீங்க. இது ஒரு தாயாக ஒரு சன்னிதானத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு அம்பாலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மனதில் ஏற்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, உங்கள் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உட்காந்து பேசி இதுதான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு தனியாக வாழ பாருங்கள். அதை விட்டுட்டு கட்டின மனைவி வச்சுட்டு இன்னொருத்தங்கிட்ட பேசுறதும், கட்டிக்கிட்ட புருஷனை வச்சுட்டு இன்னொருத்தவங்கிட்ட பேசுறதும், வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அதே போல் வெளியில் சொல்ல முடியாத ஆண்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்கள் எல்லாம் கரெக்டு, பெண்கள் எல்லாம் தப்பு, அப்படி கிடையாது. பெண்கள்லாம் கரெக்டு, ஆண்கள்லாம் தப்பு கிடையாது. மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு, கஷ்டம், வலி, துக்கம், துயரம் எல்லாமே ஒன்று மட்டும்தான் எல்லாருக்குமே. ஸோ ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க, வாழ்ந்துட்டு வரீங்க, சரியில்லைன்னும் போது அவங்கவுங்க உங்களுக்கு ஆனது சட்டப்படி என்ன இருக்கோ பண்ணி